அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். எந்த ஒரு ஜாதகத்திலயுமே எல்லாரும் எதிர்பார்க்கிறது, சிறப்பான அதிர்ஷ்டம் இருக்கா? நான் கோடீஸ்வரன் ஆவேனா? காசு பணம் நெறைய சம்பாரிப்பேனா? இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. ஏன்னா, பணம் இருந்தா எல்லாத்தையும் சம்பாரிச்சிரலாம், சாதிச்சிரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மனசுலயுமே இருக்கு. ஆனா, எல்லாத்தாலயுமே பணத்த நல்லா சம்பாரிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, அது ஒரு கேள்விக்குறி தான். இப்ப பணத்த சம்பாரிக்கிறதுக்கு ஏதாவது அமைப்பு இருக்கா? அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. நிச்சயமா உண்டு. பணம் அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பப்படுவது. பணத்த குறிக்கக்கூடிய பாவம் 2ஆம் பாவம். ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும். 2ஆம் பாவாதிபதி நீசமாகக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, வக்ரமாகக்கூடாது, பாதகத்துல இருக்கக்கூடாது, 6, 8, 12ல மறையக்கூடாது. இந்த மாரி ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி இருந்துச்சுன்னா, அந்த 2ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார் என்று அர்த்தம். அதே சமயத்துல ஒரு 2ஆம் அதிபதி ஆட்சியாகவோ, உச்சமாகவோ, மூல திரிகோண வீட்லயோ, நட்பு வீட்லயோ இருந்தா, அது மிக மிக சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ உங்க ஜாதகத்துல எந்த அதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. பணத்த பத்தி பார்க்குற மாரி இருந்தா 2ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்ப 2ஆம் அதிபதி உங்க ஜாதகத்துல லக்னாதிபதியோட தொடர்பு இருக்கான்னு பாருங்க. ஏதாவது ஒரு வகையில் 2ஆம் அதிபதிக்கும், லக்னாதிபதிக்கும் தொடர்பு இருக்கணும். அப்படி தொடர்பு இருந்தா இந்த ஜாதகர் பணத்தை தேடி போவார். பணத்துக்கும், ஜாதகத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம, அந்த 2ஆம் அதிபதிக்கு வீடு குடுத்தவர், 2ஆம் அதிபதிக்கு சாரம் குடுத்தவர், இவர்களுடைய நிலைமையெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப 2ஆம் அதிபதிக்கு வீடு குடுத்தவர், 2ஆம் அதிபதிக்கு சாரம் குடுத்தவர், இவர்களும் நல்ல நிலைமையில் இருந்தால், அந்த ஜாதகத்துல 2ஆம் பாவம் பலம் பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ 2ஆம் பாவாதிபதி நல்லா இருந்து, அந்த 2ஆம் பாவாதிபதிக்கு வீடு குடுத்தவர் பாதிக்கப்பட்டு, சாரம் குடுத்தவரும் பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா, அது முழு பலம்னு நம்ம சொல்ல முடியாது. குறைவான பலம் தான். அதே சமயத்துல குரு அப்படிங்கிற கிரகமும் நல்லா இருக்கணும். சுக்கிரன் அப்படிங்கிற கிரகமும் நல்லா இருக்கணும். ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா, பணத்துக்கு காரக கிரகமே அந்த குருவும், சுக்கிரன் தான். அப்போ ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதி நல்லா இருந்து, குருவும் நல்லா இருந்து, சுக்கிரனும் நல்லா இருந்தா, நிச்சயமா அந்த ஜாதகத்துல பணவரவு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கடைசி வரைக்கும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்லிறலாம். அப்ப எல்லாருக்கும் இந்த அமைப்பு இருக்குமான்னு கேட்டா, பணம் சம்பாதிக்கிறவங்க அனைவருக்குமே இந்த அமைப்பு இருந்தா தான் பணத்த சம்பாதிக்க முடியும். அத அடிப்படையில நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இது மட்டும் இல்லாம, அந்த 2ஆம் அதிபதியோட திசையோ, குருவுடைய திசையோ, சுக்கிரனுடைய திசையோ ஒரு ஜாதகத்துல வரும்பொழுது, அந்த ஜாதகருக்கு பணம், காசு, விருப்பங்கள் தேடி வரும். அப்ப குருவும் கெடக்கூடாது, சுக்கிரனும் கெடக்கூடாது, 2ஆம் அதிபதியும் கெடக்கூடாது. இவர்கள் அனைவருக்குமே வீடு குடுத்தவர்கள், சாரம் குடுத்தவர்கள் நல்லா இருந்தா, அது பயங்கரமான வலுவான ஜாதகம். அப்ப ஜாதகருக்கு காசு, பணத்துக்கு ஒரு தடை இருக்காது. நெனச்சத வாங்கலாம். எப்ப வேணா சம்பாதிப்பாரு. இதெல்லாம் பேசிக்கா அவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். எப்போ? நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தா. மாறாக இதுல எத்தன சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கோ, அத்தன சதவீதம் ஜாதகருக்கு பணத்தட்டுப்பாடு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம 2ஆம் அதிபதி இருக்கார் இல்லையா? அந்த 2ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடக்கணும். 2ஆம் அதிபதி எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்காருன்னு நம்ம பார்க்கணும். இப்ப சுப கிரகத்தோட 2ஆம் அதிபதி சேர்ந்திருந்தார்ன்னா, ஜாதகர் நேர்மையான வழியில பணத்த சம்பாரிப்பாருன்னு சொல்லலாம். 2ஆம் அதிபதியோட பாவ கிரகம் சேர்ந்திருந்தா, நன்மைக்கு புறம்பான வழியில ஜாதகர் பணம் சம்பாதிப்பார்ன்னு சொல்லலாம். எந்த பாவாதிபதி 2ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப 4ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோட சேர்ந்திருந்தா, ஜாதகருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் மூல வருமானம் வரும்னு நம்ம சொல்லலாம். 6ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்துல சேர்ந்திருந்தா, வீட்டு வாடகை வருமானம் மூலமா ஜாதகருக்கு வருமானம் வரும்னு சொல்லலாம். அப்ப எந்த பாவாதிபதி 2ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கோ, அத பொறுத்து ஜாதகருக்கு பண வரவு வரும்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாமே அடிப்படையில பொதுவான தகவல் தான். உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் எப்படி இருக்கு? அந்த பாவம் எப்படி இருக்கு? அந்த பாவாதிபதி எப்படி இருக்கார்? வீடு குடுத்தவர் எப்படி இருக்கார்? சாரம் குடுத்தவர் எப்படி இருக்கார்? இத்தன விஷயங்களையும் நம்ம பார்த்து தான் ஒரு விஷயத்த தீர்மானிக்க முடியும். பொத்தாம் பொதுவா பார்த்தோனே, இது இப்படித்தான் நம்ம அறுதியிட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்போ உங்க ஜாதகத்துல பாருங்க, நான் சொன்ன இந்த இத்தன விஷயங்களும் நல்லா இருந்து, அது சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடந்தா, நிச்சயமா உங்களாலும் அதிக அளவு பணத்தை சம்பாரிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு ஜாதகத்துல நாம யோகம்னு ஒன்று இருக்கு. நீங்க பிறந்த நாம யோகத்துல ஒரு யோகி வருவார், ஒரு அவயோகி வருவார்.
அப்ப ஒவ்வொரு திதிக்குமே வந்து நல்ல பிளஸ் பாயிண்ட் இருக்கு, மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அப்ப நீங்க பிறந்த நாம யோகம் இருக்கு இல்லையா? அந்த நாம யோகத்துக்கு உண்டான அதிபதி யோகி யாருன்னு பாருங்க, அவயோகி யாருன்னு பாருங்க. அப்ப நீங்க பிறந்த நாம யோகம் இருக்கு இல்லையா? அந்த நாம யோகத்துக்கு தகுந்தவாரி தான் உங்களுக்கு ஒரு யோகி வருவாரு, ஒரு அவயோகி வருவாரு. இதெல்லாம் நீங்க அடிப்படையில புரிஞ்சுக்கங்க. அந்த யோகியான கிரகம் 2ஆம் அதிபதியோட தொடர்புட்டு இருந்தா, நிச்சயமா அந்த தசாபுத்தி காலகட்டத்தில பண வரவு வரும். அவயோகி 2ஆம் அதிபதியோட சேர்ந்திருந்தா, அந்த காலகட்டத்தில பண வரவு குறையும். இதுவும் ஒரு முக்கியமான கான்செப்ட். யோகி வாகன சாரத்தில 2ஆம் அதிபதி நின்றிருந்தா, கண்டிப்பாக அதன் தசாபுத்தி காலகட்டத்தில் மிகப்பெரிய தனவரவை ஜாதகர் சம்பாதிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிறலாம். அப்ப எங்க சுத்தி பார்த்தாலும் மனித வாழ்வுக்கு பணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா படுது. அப்போ உங்க ஜாதகத்தில நான் சொன்ன இந்த விவரங்கள் எல்லாமே இருந்தா, நிச்சயமா உங்களாலும் அதிக அளவு பணத்தை சம்பாதிக்க முடியும். பேரு, புகழ், அந்தஸ்தை நாட்ட முடியும். செல்வ செழிப்பா இருக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே தனிப்பட்ட பொதுவான தகவல் தான். உங்க தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. இது எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கங்க. உங்க ஜாதகத்துல எந்த மாரி அமைப்பு இருக்கு? என்ன கிரக காலகட்டம் இருக்கு? என்ன தசாபுத்தி ஓடுது? அப்ப ஜாதகருக்கு எப்ப நன்மை கிடைக்கும்? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, இதற்குண்டான வழிபாடுகள், வழிமுறைகளை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றினால், நிச்சயமாக உங்களாலும் அதிக அளவு பணத்தை சம்பாதிச்சு மிகப்பெரிய செல்வந்தராக வர முடியும். நன்றி நேயர்களே! மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.